வாட்ஸ் இன்னைக்கு நம்ம ரேண்டமாக ஒரு டிசைன் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு கட் பீட் வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். இது கட் பீடுன்னு ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இந்த பாருங்கள், கலர் கலராக எடுத்திருக்கேன். ஒயிட்டு, ப்ளூ, டல் கோல்டு மாதிரி, அதுக்கப்புறம் க்ரீன் கலர், இந்த மாதிரி இது டல் கோல்டு, ப்ளூ, ஒயிட்டு, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கலர் கலராக எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம அந்த ஷேப்லேயே கரெக்டாக கொண்டு போகணும், அதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கீழே வந்து பாருங்கள், சின்ன இடமா இருக்குது, நடுவில் பெருசாக இருக்குது, மேலே சிறுசாக போய் எண்ட் ஆகுது. அப்போ இதில் எப்படி பண்ணலாம்? அதே கலர் இப்போ வந்து நான் ப்ளூவுக்கு வந்து இந்த ஒயிட் தான் போட போகிறேன். ப்ளூவுக்கு ஒயிட் போட்டால் தெரியாது, ஏன்னா அந்த ப்ளூ வந்து எப்படின்னா ஒரு கிளாஸியான ப்ளூ. மற்றதுக்கெலாம் அதே கலர் நான் எடுத்திருக்கேன். அந்த பீடு நீடில் வச்சு தான் இப்போ நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். எப்பயும் போல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கட் பீடு வந்து ஒவ்வொரு பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பீடாக போட்டிங்கன்னா நம்ம அந்த ஃபினிஷிங் வராது. ஃபினிஷிங்கை விட அந்த டேர்னிங், கட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில நேரம் பார்க்குறப்ப டியூப் பீடு நம்ம பண்ண மாதிரி இருக்கும். கட் பீடு அந்த ஒவ்வொரு கட்டிங்லாம் நம்ம தைக்கிறது தான் அதனுடைய அழகே. அதனால சிங்கிள் பீடாகவே நான் தைக்கிறேன். அந்த நம்ம ஒரு லைன் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லைனுக்கு உள்ளே வர்ற மாதிரியே கட் பீடு வைங்க. லைனுக்கு மேலேயே கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி வச்சு அப்படியே அந்த ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயும் வைக்கிற மாதிரியே நான் வச்சு ஒன்று ஒன்றா தைச்சிட்ருக்கேன். பாருங்கள், மெதுவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். அந்த எண்டு வந்து கரெக்டாக அந்த எண்டில் முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு நம்ம திருப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து அப்படி அந்த லாக் போடாமல் ஒரு ரொட்டேட் பண்ணி நம்ம திருப்பி அந்த நுனியில் ஒரு குட்டி கேப் விட்டுட்டு 2வது பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு பீட்லேருந்தே நீங்கள் திருப்பி அதே பக்கத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து குண்டாக தெரியும். அந்த ஷார்ப் நமக்கு கிடைக்காது. ஸோ ரிவர்ஸ் வர்றப்ப ஃபஸ்ட்டு பீடை விட்டுருங்க. அந்த ஃபஸ்ட்டு பீடால் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு 2வது பீட்லேருந்து நீங்கள் பீடு வந்து கோர்த்து அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இது வந்து வெஸ்டர்ன் டைப்பு டாப்புக்கு, நம்ம ப்ளவுஸுக்கே பண்ணலாம். ரேண்டமாக கேட்குறவங்களுக்கு இதை பண்ணலாம். கட் பீட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அந்த டிசைனே ஒரு யூனிக்காக தெரியும். இன்னொன்று அது பயங்கர அந்த கிளாஸியாக இருக்கும். அந்த ஷைனிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. பீடு வச்சு பண்ணுறப்ப வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். இதே நம்ம கட் பீட் வச்சு பண்ணுற எல்லா இதுவும் பார்த்தோமா ஒரு பயங்கர ஃபேஷனபுளாக இருக்கும். அந்த டிசைனே பார்த்தா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமான டிசைனுக்கு ரொம்ப அழகான சூட்டபுளான ஒரு பீடுனா அது கட் பீடு தான். பாருங்களேன், போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்க டிஷர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அழகாக இருக்கும் அது. நீங்களும் இது மாதிரி இது வந்து கையில் வந்து ஒரு நடுவில் ஒரு மோட்டிஃப் மாதிரியே இந்த டிசைன் நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அழகாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கப்பா, அழகாக இருக்கும். ஒன்று பண்ணுறப்போ ஒவ்வொரு வேரியேஷன் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பாருங்கள், ரிவர்ஸ் வர்றப்பெல்லாம் ஒரு குட்டி ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அடுத்த செயின் ஒரு செயின் போடுறதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பீடே லோட் பண்ணணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும். நடுவில் எப்பயும் போல் போடலாம். நீங்கள் கீழே வர்றப்போ மட்டும் அந்த ஷார்ப் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் ஷார்ப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒரு சின்ன கேப் மாதிரி கீழே இருக்குல்ல, இப்போ அடுத்த லைன் வர்றப்ப அதை ஃபுல்ஃபில் பண்ணி அப்படியே அந்த ஷேப் வந்துருச்சு. அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதே இதுதான் இந்த சைடும். இந்த இதுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதே ஷேப்பு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஒயிட் கலர் இல்லை, இது வந்து டல் கோல்டு. ஒயிட் வந்து அடுத்து நம்ம போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டல் கோல்டு நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி சிங்கிள் பீடாக
அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அந்த லைன் எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் அந்த லைனுக்கு கொஞ்சம் உள்ள லைன் மேலேயே ரொம்ப மேலே போட்டுறாதீங்க. ஒரு 3/4 இதுக்கு அப்படியே கொஞ்சம் உள்ளே போடுங்க. இப்போ பாருங்கள் அந்த ஷார்ப்பு வருது. கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிருங்க. கொண்டு போய் பீடு போட்டு இந்த ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து ஒரு பீடு. சரியா? இதை தான் நான் சொன்னேன். ரிவர்ஸ் வர்றப்ப ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு லோட் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப் நமக்கு அப்படியே அக்யூரேட்டாக கிடைக்கும். ஷேப்பு மாறாமல் நம்ம பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு இது தெரியணும், ரேண்டமாக பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி கீழேருந்து மேலே போனால் குண்டாயிருதேன்னு நீங்கள் பயந்துட்டு பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். அந்த ஷேப் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி நான் ட்ரா பண்ணினோ அதே ஷேப்லேயே அப்படியே நான் பீடை லோட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அடுத்து ஒயிட் கலர் பீடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கலர் கலராக நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஒரே கலரில் நீங்கள் போடணுனாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிற கலர் எல்லாமே சரி ஒன்று ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டிகிட்ருக்கேன். ரெண்டு பீடாக வச்சிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ்லாம் நமக்கு கிடைக்காது. ஒரு பீடு வைக்கிறப்ப தான். சுகர் பீட்லையுமே நான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன இடமா இருந்தால் ஒரு பீடு கோருங்க. அப்போ தான் அந்த கரெக்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணணும்னா ரொம்ப அழகாக இருக்கும். என் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸ்லோவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து நிற்கும். நீங்கள் வந்து நான் போட்ட அன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் பாருங்கள் முடிஞ்சிருச்சு. அழகா சூப்பராக இருக்கா? இப்போ அடுத்து ரெட் கலரு. நான் ஆல்ரெடி க்ரீன் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அந்த க்ரீன் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்குது, பத்தாது. அதனால நான் ரெட்டு போடலான்னு இருக்கேன். இது ரெட்டுமே எப்படின்னா டல் ரெட்டு தான் இது. பியோர் ரெட் கிடையாது இது. ஒரு பிங்கிஷ் ரெட்டு மாதிரி தான் இருந்துச்சு. சரி இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் ரேண்டமான டிசைனுக்கு எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்களேன். ஒவ்வொரு டிசைன் பண்ணுறப்போ ஒவ்வொரு அழகாக இருக்கும். இது வந்து கட் பீடு ஒரு அழகு. இதுலேயே நம்ம ஜர்தோசி ஒர்க்கும் பண்ணலாம். அது ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கேளுங்க. நான் அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனோன்னே எப்படின்னு பாருங்கள். மெயினாக அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். நிறைய பேருக்கு ஷார்ப்னஸ் தெரியாமல் அது வந்து வேறு ஷேப்பில் அவங்க போட்டுடுறாங்க. அதனாலேயே அந்த டிசைன் வந்து அவங்க செலக்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு வர்ற சூழ்நிலை வருது. இந்த பாருங்கள் பின்னாடி வரப்போ இப்போ பாருங்கள் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு தான் நான் வந்து அடுத்து பீடை லோட் பண்ணுறேன். இது புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினான இந்த வீடியோ போட்டிருக்கதே. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மெதுவாக பாருங்கள். புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா ஷார்ப்பாக? அதே மாதிரி தான் போடணும். இதே மாதிரி தான் கீழேயும் திருப்பி போட்டு பாருங்கள். அழகாக வந்துடும். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம கிளாஸி லுக்காக இருக்கா? ரொம்ப ராயலான லுக் இது. நிறைய ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, நம்ம ப்ளவுஸுக்கு பின்னாடி நம்ம வந்து நெக் பாட்டுக்கு இது எங்கேனாலும் நம்ம பண்ணலாங்க. ரொம்ப அழகான டிசைன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. நல்லா இருக்கு பாருங்கள் திக்காக. ஒரு பீடு நம்ம தைக்கிறப்ப தான் இந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ரெண்டு தைச்சிங்கன்னா இந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு வரவே வராது. ஸோ சிங்கிள் பீடாகவே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். கட் பீடு எப்பயுமே அப்படி தான் தைக்கணும். அப்போ தான் அதோடைய அழகே தனியாக இருக்கும். ஓகேவா? திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகே. தேங்க்யூ.